யாதும் ஊரே யாவரும் கேளீர். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு கும்பாபிஷேகம் என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். கும்பாபிஷேகத்தோட முக்கியத்துவம் என்ன, கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் முழுமையாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். எல்லோரும் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். குடநீராட்டு, குடமுழுக்கு என்ற பெயர்களில் வழங்கும் கும்பாபிஷேகம் புதிய கோயில் கட்டப்பெற்ற போதும் பழைய கோயில்களை புதுப்பிக்கும் போதும் நடைபெறும் திருவிழா ஆகும். புனித நீரை கும்பங்களிலிருந்து குறிப்பிட்ட நாளிலும் நேரத்திலும் ராஜகோபுரம், விமானம் ஆகியவற்றில் தெளிப்பதே இத்திருவிழாவின் முக்கியமான கட்டமாகும். இதற்காக சில மாதங்களுக்கு முன்னரே பெரிய அளவில் ஏற்பாடுகள் தொடங்கும். யாகசாலைகள் முதலியன அமைக்கப்பட்டிருக்கும். தமிழ்நாட்டு பெருங்கோயில்கள் உருவத்தாலும் பரப்பாலும் மிகப்பெரிய தோற்றம் தருவன. அவற்றை ஒரே பார்வையால் முழுமையாக நம் கண்களில் அடக்கி கொள்ள இயலாது. தொலைவிலிருந்து பார்த்தால் பெரியதும் சிறியதுமாக பல கோபுரங்களின் கூட்டம் மட்டுமே தெரியும். நெருங்கி செல்ல செல்ல பல மண்டபங்களும் பல இயல்புகளும் சிறப்புகளும் நம் கண்களுக்கு விருந்தாக அமையும். கும்பாபிஷேகம் என்பது பல கோபுரங்களையும் ஒரு சேர காணும் வாய்ப்பாகும். குழுமியிருக்கும் திரளான மக்கள் கூட்டத்தின் கண்கள் அந்த கும்பத்தின் மீது புனித நீர் ஊற்றும் காட்சியையே இமை கொட்டாமல் பார்க்கும். உலகமும் உலகத்திலுள்ள எல்லா பொருட்களும் நிலம், நீர், தீ, காற்று, வானம் ஆகிய பஞ்சபூதங்களால் ஆனவை. நிலம் பொருளை குறிக்கும், நீர் உயிரோட்டத்தின் அறிகுறி, தீ மனதை நினைவூட்டும், காற்று அறிவியலுக்கு அப்பாற்பட்ட சக்திகளுக்கும் பிரதிநிதி, வானம் பேரின்பத்துக்கு அடையாளம், நிலத்துக்கு மஞ்சள், நீருக்கு வெள்ளை, தீக்கு சிவப்பு, காற்றுக்கு கருப்பு, வானத்துக்கு நீலம். இவ்வாறு பஞ்சபூதங்கள் பல நிறங்களால் சமய சடங்குகளில் உருவகப்படுத்தப்படுகின்றன. குறிப்பாக இதில் நீரை சிறப்பிக்கும் தலையாய சடங்கே கும்பாபிஷேகம் ஆகும். தூய்மையான தெளிவான நீரை பக்தி நிறைந்தவர்கள் சுத்தமான பாத்திரங்களில் புனிதமான ஆறுகள் உற்பத்தியாகும் இடங்களில் எடுத்துக்கொண்டு வருவார்கள். இவை கும்பங்கள் எனப்படும். இதை குடங்களில் ஊற்றி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு குடநீராட்டு விழாவுக்கென்று போடப்படும் கவிநூறு கொட்டகைகளில் அமைந்த யாகசாலையில் வரிசையாக கும்பங்கள் வைக்கப்படும். பின்பு கும்பங்களில் நீருக்கு மேலும் சக்தியும் புனிதம் ஊட்டுவதற்காக புலமையும் ஒழுக்கமும் உடையவர்கள் மந்திரங்களை ஓதுவார்கள். இறைவனுக்கு கோயில் கட்டும் சீரிய முயற்சியின் மங்களமான முடிவுதான் சம்பரோச்சனம் அல்லது கும்பாபிஷேகம் அல்லது குடமுழுக்கு என்ற பல பெயர்களால் மேற்கண்ட புனித நீரை ஊற்றுதல் நிகழ்ச்சியாகும். நம் மனதில் இறைவன் குடியிருக்கிறான். எனவேதான் நாம் ஆன்மீக உணர்ச்சி பெற்ற மனமொழி மெய்களால் தூய்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதே கும்பாபிஷேகத்தின் தத்துவம் ஆகும். அது மட்டுமல்லாமல் கருவறையை இடையிடையே பேணுவதற்காக கும்பாபிஷேகம் ஒரு வாய்ப்பினை தருகிறது. பீடத்தின் மீது அமைக்கப்பட்டிருக்கும் திருவுருவங்கள் ஆடாமல் அசையாமல் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அஷ்டபந்தனம் என்ற மருந்தை சாத்துவது மரபாகும். இதுவே கும்பாபிஷேகத்தின் முக்கிய நோக்கமாகும்.